ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனாமிகா சமையல். இன்றைக்கி தேங்காய் போட்டு ஒரு பாவக்காய் பொரியலும் எலுமிச்சம் ரசமும் பார்க்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் வச்சுருக்கேன். அதில் ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். வேறு காரமெல்லாம் இல்லை, வெறும் பச்சை மிளகாவும் தேங்காய் தான் இந்த பொரியலுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த பச்சை மிளகாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை கலர்லாம் போயிட்டு நல்லா வெள்ளையாக ஆயிடணும். அந்த மாதிரி இதை வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் காரம் இருக்காது ரொம்ப. நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் எவ்வளோ நம்ம பாவக்காய் எடுக்கிறோமோ அதுக்கு சரிசமமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கணும், குறையா எடுக்காதீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் வெங்காயம் கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சுருங்கினா போதும். இந்த சாக்லேட் கலர்லாம் வேண்டாம், கொஞ்சமாக சுருங்கினா போதும். பாருங்கள், நல்லா சுருங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்க்க போகிறோம். இல்லை, இந்த முத்தின விதையாக இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க. இலசாக இருந்தால் போட்டுக்கலாம். முத்தலாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துருங்க. அது கடிக்கும்போது நல்லா இருக்காது. அதனால் அதை எடுத்துருங்க. எடுத்து இப்போ இது வெங்காயத்தோடு நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்து வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், வறுத்து பொடி பண்ண சீரக பவுடர், தேவையான அளவு உப்பு, நல்லா வதக்கி விட்டுரு. நல்லா அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். எண்ணெயெல்லாம் நிறைய போடக்கூடாது. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் போட்டிருக்கேன், அதுவே போதும். கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாம். இப்போது மூடி எடுத்துகிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாவக்காய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாவக்காய் ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க இந்த சர்க்கரைக்காக வேண்டி. நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம். இது ஒரு பெரிய கப்பில் எடுத்துக்கிட்டு அதில் பாதி கப்பு அரிசி சாதம் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நான் துருவி வச்சு தேங்காயை ஒரு 1/2 முடி தேங்காய், சின்ன தேங்காய் தான், அதில் 1/2 முடி தேங்காய், அந்த 1/2 முடி தேங்காவை நான் நல்லா துருவி இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பாவக்காவை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இப்படியே தான் செய்வீங்க, மிளகாத்தூள் எல்லாம் போடாமல் போட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம எலுமிச்சை ரசம் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி. இதை நம்ம உரலில் போட்டு இடிச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு பொடி பண்ண வேண்டாம், உரலில் போட்டு இடிச்சிக்கலாம். நான் இடித்து கொண்டு வந்துட்டேன். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம இடித்து வச்ச இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். வறுக்கும்போதே நல்ல வாசனையாக வரும். இந்த பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம், இந்த மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து செம்மையாக வாசனை வரும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் சக்தி ரசப்பொடி ஒரு 4 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா இப்போ கொதிக்க விட்டுறலாம்.
நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்பயே ஃபுல்லாக ரசம் வாசனை வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் சேர்க்க போகிறோம். நல்லா தூக்கலாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். பெருங்காயம் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த கொதித்த உடனேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுறலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். அருமையான நல்ல மணமான ஒரு எலுமிச்சை ரசம் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.